புங்குடுதீவு யாழ்ப்பாண குடாநாட்டின் தென்மேற்கு திசையில் அமைந்துள்ள ஒரு சிறு தீவு. 11.2 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டுள்ள இத்தீவு யாழ்ப்பாண நகரிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இச்சிறு தீவு போர்த்துகேய ஆட்சியாளர்களால் மிடில்பர்க் என அழைக்கப்பட்டது. 12 வட்டாரங்களை கொண்ட இத்தீவின் ஒவ்வொரு வட்டாரமும் ஒரு காலத்தில் நெருக்கமான குடியிருப்புகளை கொண்டிருந்தது. பல வர்த்தகர்கள், புலமையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்களை உருவாக்கிய பெருமையை கொண்டது இக்கிராமம். புங்குடுதீவு முந்தி பொன்குடுதீவு என்றுதான் அழைக்கப்பட்டு வந்தது. ஏனென்று சொன்னால் இந்த மண்ணில் என்னத்தை போட்டாலும் பொன்னாத்தான் விளையும். புங்குடுதீவுக்குரிய தேவையான நெல் இங்கேயே விளைவிக்கப்பட்டு இந்த மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. பல துறைகளிலும் பலர் மிளிரக்கூடிய பல சமூக தலைவர்களை உருவாக்கிய ஒரு மண்ணாகவும் இந்த மண் திகழ்கின்றது. புங்குடுதீவு சப்ததீவுகளில் ஒரு தீவாக காணப்படுகின்றது. இந்த சப்ததீவுகளுக்கான ஒரு வரலாற்று பாரம்பரியம் உண்டு. அந்த பாரம்பரியத்தைப் போலவே புங்குடுதீவு கிராமமும் மிக நீண்ட வரலாற்று, சமூக, பண்பாட்டு, பொருளாதார பாரம்பரியத்தை கொண்ட ஒரு தீவாக காணப்படுகின்றது. பெருந்தொகையான செல்வந்தர்கள் வாழ்ந்த இடம். அவர்களெல்லாம் இப்போ கொழும்பில் இருக்கிற குறிப்பிட்டு பேர்களையும் சொல்லுவேன். எல்லாற்ற பேர்களையும் பெட்ரேஷன்ஸ், வூட்லண்ட்ஸ் கம்பெனி, சோமாரடிங் கம்பெனி, மாயாரடிங் கம்பெனி, விமல் எண்ணக்கடை, அங்கே ஆர்ஜி பிரதர்ஸ், கோகுல், ஸ்ரீ விஷ்ணு, நியூ விஷ்ணு, மேனன் கம்பெனி, ஞானமணி, எஸ்பிஎஸ். இலங்கை இராணுவம் புங்குடுதீவை கைப்பற்ற முன்னர் அங்கு வாழ்ந்த மொத்த சனத்தொகை 20,000. 1991ஆம் ஆண்டு இராணுவம் புங்குடுதீவை கைப்பற்றிய போது கிட்டத்தட்ட 19,500 புங்குடுதீவு வாழ் மக்கள் தமது ஊரை விட்டு வெளியேறினர். 1995 இறுதியில் யாழ் குடாநாட்டினை இலங்கை இராணுவம் விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றியதைத் தொடர்ந்து இத்தீவில் மீளவும் மக்கள் குடியேறினர். அவ்வாறு மீள் குடியேறியவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 3000 ஆகும். மீதியுள்ள 16,500 புங்குடுதீவு மக்களில் ஒரு பகுதியினர் யாழ்ப்பாண நகரையண்டிய பிரதேசங்களுக்கும் இலங்கையின் வேறு பிரதேசங்களான கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், கொழும்பு போன்ற இடங்களுக்கும் செல்ல, ஏனையோர் கனடா, ஆஸ்திரேலியா, ஐக்கிய ராச்சியம் மற்றும் வேறு பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் புலம்பெயர்ந்து சென்றனர். 90ஆம் ஆண்டு ஓட்டப்படியோட சனங்கள் 90லேயே சனம் ஓடிட்டுது. ஓடினது அப்புறம் புங்குடுதீவு நல்ல மாதிரி இருந்தது. சனம் இல்லை, ஆனால் வீடு வாசல் எல்லாம் அப்படியே இருக்குது. ஆடவும் இல்லை, அசையம் இல்லை, ஓட்டையும் இல்லை, உடசலம் இல்லை, பூட்டினபடியே இருந்தது. பிறகு இராணுவம் கொட்டை வலிக்குது. இராணுவம் இறங்கின கையோடையே புங்குடுதீவை பார்த்துட்டு சொன்னாங்க, புங்குடுதீவு சின்ன சிங்கப்பூர், புங்குடுதீவு ஒரு தலைநகரமாக்கிட்டாங்க. குரியட்டுவான், அனலதீவு, நெடுந்தீவு இங்கேக்கல அவங்களுக்கு ஒரு பெரிய குரியட்டுவான்லே இருந்தே சகலதையும் எடுத்துக்கொள்ளலாம் தானே. அனலதீவில் பிள்ளைகளோடு இருந்தேன், நான் குடும்பத்தோடு இருந்தேன். நம்பர்சன் நான் பிள்ளைகள் எல்லாம் அங்கே இருந்தேனாங்க. இருந்த வரைக்கும் 90லேயே புங்குடுதீவில் சனம் இல்லை. 90லேயே ஓட்டத்தோடையே சனங்கள் போயிட்டு 94ஆம் ஆண்டு தம்பிக்கு இங்கே வேலை கிடச்சது. புங்குடுதீவு ஹாஸ்பிட்டலில் வேலை கிடச்சாப்பில் தம்பி இங்கே வேலை செய்துட்டு இருந்தேன். அப்போ இராணுவ பிரச்சனைகளோட பெரும் பிரச்சனையாக வந்துட்டு 94லேயே. அப்போ இவர் இளந்தாரிப்புள்ள இராணுவ கட்டுப்பாட்டுகளில் தான் இருந்து சிவிச்சுட்டு வந்தேன் நான். அப்போ அந்த பிரச்சனைகளோட ஆமி, நேவி இயக்கம் பண்ண அடிபாடு வந்ததோடய 2-3 பேரை சுட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டுட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு வந்தான்னு சொல்லி இவன் இராணுவம் முழுக்க ஆஸ்பத்திரிக்கு எங்கட தம்பியை பிடிச்சிட்டாங்க. ஆனால் படி அங்கே இல்லை, ஒரு தரம் அங்கே இல்லை. டாக்டரும் தம்பியும் வேலைக்காரன் தான் இருந்தார். டாக்டருக்கு தக்கினதாக இதில் பொடி வந்தான்னு சொல்லி தம்பியை பிடிச்சி கொண்டு மடத்து வழியே போயிட்டான். போய் அரைமட்டை சேர்த்துக்கல உரிஞ்சாங்குடியோட தாட்டுட்டு சொன்னாங்க, சுட்டத்தை கொண்டு வந்தால் தான், வெடியை கொண்டு வந்தால் தான் உன்னை விடுவேன், இல்லைண்டா இதுக்குள்ளேயே வச்சு சுடுவேன்னு சொன்னாப்பில் எனக்கு மறுமொழி நான் 4 பிள்ளைங்க கொண்டு இவரை பெண்டில் என்று சொல்லி நான் அவருக்கு மனைவி என்று சொல்லி
அப்போ 2 குழந்தைய தான் நான் கொண்டு வந்தேன். கைக்குள்ளாந்தி உண்டு, சந்தில் வைக்கிற பிள்ளை உண்டு கொண்டு வந்து அவரை மனுஷனண்டை ஏற்றுக்கொண்டு இங்கே 6 மாதத்துக்கு சைன் வச்சு நான் பிஆர் ஆஃபீஸில் 1 கிழமை 2 கிழமை மாதம் ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் பிறகு 6 மாதம் அப்படியே 1 வருஷமாக சைன் வச்சு பிறகு இங்கேயே குடிக்கொண்டு அப்படியே இவருக்காக வேண்டியே 10 வருஷம் வேலைக்காக வேண்டியே இங்கே இருந்து அது பிறகு கொஞ்சம் நாளையால் மனுஷனும் வந்துட்டு எங்களை வீடு வாசலில் டாக்டர் சொன்னார், நீங்கள் ஒரு வீட்டில் கழுவி போட்டுருங்க. அப்போ வீடுகளெல்லாம் பூட்டோடு இருக்குது, கொஞ்சம் சாமானும் போக வாரது வர எடுக்க வேண்டிய எல்லாரும் எடுத்து வெறும் வீடு நாங்கள் வந்து அப்படியே துப்புராக்கி போட்டு அதிலேயே குந்திக்கணும். பக்கத்தில் வீடு இருந்தது. அப்போ அவாவோடைய சேர்ந்து நான் இதில் கொலெக்ஷன் ஆகி 2 வீடு இருந்தேன். ஒரு சனவும் இல்லை, நாங்கள் 2 பேரும் இருந்தேன். நான் குளர்னா அவா வரணும், அவா குளர்னா நான் வரணும். போரும் அதனைத் தொடர்ந்த இடப்பெயர்வுகளும் சமூகங்கள் தனி மனிதர்களுக்கிடையிலான உறவில் மட்டுமன்றி தனி மனிதர்களுக்குள்ளும் அவர்களது ஆளுமையிலும் வகிபாகங்களிலும் குறிப்பாக பெண்களின் வகிபாகங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தின. பொம்பளை புள்ள விட்டுவான புள்ள பார்க்க மாட்டேங்க, வெளிநாட்டு புள்ளமே கிணத்துக்கு விழுந்துட்டு நம்மளோட தண்ணி 10 மாதம் புள்ள தாச்சு. நான் சுற்றி வர கிணத்துல நின்று எல்லாம் தாயெல்லாம் மாரடிச்சுது நின்று புள்ள கிணத்துக்கு மாறி மழை புள்ள கிணத்துக்கு நான் தானே நான் வயிற்றோட விழுந்து புள்ளகா வந்து பண்ணினேன். தூசணத்தில் சொன்னவே புள்ள உண்டை இல்லையடி அது ஆட்டியோ புள்ளையல்ன்றது எல்லாம் புள்ளையெல்லாம் முதல் புள்ளை எப்படி 3 நாள் அறிவில்லை. நான் 2 குடும்பம் இருக்கேக்க உண்டாத்தான் இருந்தேன். நாங்கள் உண்டா சமைச்சு உண்டாத்தான் சாப்பிடுவோம். ஏண்டா ஆமி வந்துட்டா ஒன்றும் செய்ய இல்லாது. நான் குளர்னா நீ வரணும், நீ குளர்னா நான் வரணும். புங்குடுதீவு 90க்கு பின்னர் சில பல துன்பம் துயரங்களை எதிர்கொண்ட பொழுதும் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் அது தனது பழைய நிலையை அடையும் என்ற முழு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். புங்குடுதீவு மாத்திரமல்ல, தீப்பகுதிகள் முழுத்திலும் பழைய நிலை வரும். தங்கேஸ் பரஞ்சோதி ஐக்கிய ராச்சியத்தில் கிழக்கு லண்டன் பல்கலைக்கழகத்தில் மானிடவியல் கலாநிதி பட்ட ஆய்வு மாணவன். புங்குடுதீவு கிராமத்தை தனது ஆய்வுக்கான களமாக தேர்ந்தெடுத்த தங்கேஸ் 1 வருட கால ஆய்விற்காக புங்குடுதீவை நோக்கி பயணிக்கிறார். அருணாச்சலம் சண்முகநாதன் முன்னாள் கமநல உத்தியோகத்தர். கனடாவில் 30 ஆண்டு காலம் வாழ்ந்த இவர் 2011ஆம் ஆண்டு தன் சொந்த கிராமமான புங்குடுதீவுக்கு திரும்பினார். நான் கனடாவிலே இருந்து ஏன் இங்கே வந்தேனாண்டா என்னுடைய மனைவியுடைய வருத்தத்தை குணப்படுத்துவதற்காக தான். டாக்டர்களுடைய ஆலோசனைப்படி தான் நான் இந்த கிராமத்துக்கு வந்தேன். ஏனெண்டா வாக்கு மனைவிக்கு ஞாபகம் இல்லாதது தான் ஒரு வருத்தம். எந்த ஒரு ஞாபகமும் இல்லை. அப்போ அவர்கள் சொன்னார்கள், பெக்கோமுக்கு போயிருந்தால் சில பழைய ஆக்களை சந்தித்தால் அந்த பழைய படிப்பிச்ச இடங்கள்ல எல்லாம் போனால் சில அந்த ஞாபகம் திரும்பலாம் என்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். நான் இங்கே வந்தபோது இங்கே பார்த்த முகங்கள்லாம் புது முகங்கள், படங்களில் வர்ற மாதிரி எல்லாம் எனக்கு அறியாத முகங்கள் தான் இங்கே இருந்தது. அப்போ எனக்கு அந்த நம்பிக்கை இழந்து விட்டேன். ஆயிரம் இந்த இடங்களில் நடமாடினால் அந்த நடவடிக்கை வரலாமன்றதால் இந்த கிராமங்களை சுற்றி பார்த்து அவாவை கூட்டிக்கொண்டே திரிந்து பார்த்தேன். ஆனால் எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படவில்லை. நான் இங்கே வந்து இறங்கி ஒரு 2-3 மணித்தியாலத்துக்குள்ளே பார்த்தேன். எங்களோட மடத்தோழி பாலசுப்ரமணிய தேவஸ்தானம் ஒரு நல்லூர் முறைப்படி நடக்கிற ஒரு ஆலயம். குறிப்பிட்ட டைமுக்கு பூஜை செய்யப்பட வேணும், குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஆயத்த மணி அடிக்கப்பட வேணும், இது மக்களுக்கு தெரியப்பட வேணும். இங்கே வந்ததுலேருந்து நான் இந்த மணி சத்தத்தை நான் கேட்கல. அப்போ இங்கே வெளியே போய் எல்லாம் தடவி கேட்டேன்னு ஏன் இந்த கோயிலில் மணி அடிக்கப்படவில்லை என்றதில் அவங்க சொன்னாங்க, அது இந்த திருத்த வேலைக்காக கலட்டப்பட்டது, பொருத்தப்படாமல் இருக்குது. அப்போ அந்த மணியை நான் அதில் ஒரு ஆசாரியாரை கூட்டி கொண்டு போய் அந்த மணியை அதில் எடுத்து நிலத்திலேயே வச்சு பொருத்தி முதல் மணி 12 மணிக்கு அடித்தேன். அப்போ இந்த ஊரில் உள்ள
ஊரில் உள்ள சனங்கள்லாம் சொன்னாங்க முருகன் மூலம் முடிவிலேயே பெரிய கோயில் இது. இதை நாங்கள் இப்போ இந்த கோபுரத்தை கட்டி இந்த கோயிலை ஒரு நல்ல நிலைமையை கொண்டு கொண்டு தான் எங்கள் மக்கள் தெரிஞ்சிருக்கிறார்கள். அதுக்காண்டி தான் இந்த கோபுரத்தை கட்டுறாங்க. ஆலயத்திலே ஒரு அழகான ராஜகோபுரம் ஒன்று அமைக்க இருக்கிறார்கள். நவதளங்களை கொண்ட ராஜகோபுரம் எதிர்வரும் ஆண்டுகளிலே இந்த ஆலயத்துக்கு மணிமகுடம் வைத்தாற் போல அமைய போகிறது. அன்பர்களே, இந்த ராஜகோபுரத்துக்கான அடிக்கல் நாட்டுகின்ற விழா எதிர்வருகின்ற 15ஆம் தேதி ஆலயத்திலே நடைபெற இருக்கிறது. புங்குடுதீவு பானாவிடை சிவன் தேவஸ்தானத்தினுடைய அனைத்துலக பேரவை சுவிட்சர்லாந்து நகரத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. தேவஸ்தானத்தினுடைய அனைத்துலக பேரவையினுடைய கிளைகள் பல நாடுகளிலும் இருக்கிறது. அந்த கிளைகளிலே இருக்கிற அன்பர்கள் அந்த அனைத்துலக பேரவையிலே தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். மக்கள் எல்லாம் வெளிநாளில் இருக்கணும். எல்லோரும் வருஷத்துக்கு ஒருக்கா இங்கே வருவேன். இந்த கோயிலுக்கு வர்ற அவைக்கு என்ன வந்துட்டு போய்க்கல இந்த கோயில் இப்படி கிடைக்கல அவைக்கு ஒரு மாதிரி இருக்குது. எல்லா கோயிலும் நல்ல மாதிரி இருக்குது. அந்த கோயில் இப்படி கிடைக்கணுன்னே அவர் ஒரு மாதிரி இருக்குது. அவன் என்னென்னா கோபுரத்தை கட்டி போட்டு நாங்கள்லாம் வந்து இங்கே வீடெல்லாம் கட்டி இங்கே இருக்கவோன்னு 10 நாளாலும் இடத்தை கட்டி நாங்கள் இருக்கவோன்ற ஆசை இருக்கு. அவைக்கு வெளிநாட்டில் உள்ளவை 10 நாள் திருவிழாக்கண்டாலும் வந்து இங்கே நாங்கள் ஒரு வீடு கட்டி இருக்கணும் கொல்லணும்னு சொல்லி அந்த ஒரு இது ஒன்று இருக்காது. வெளிநாட்டு உள்ளாக்களும் சேர்ந்து இவ்வளோ பாரம்பரிய வேலையை செய்கிறாங்க. இந்தியாவிலேருந்து ஆக்களை கொண்டு வந்து கருங்கல் எல்லாம் பறித்து இன்றைக்கு 6.5 கோடி ரூபாய்க்கு செலவழித்து இந்த கோபுரத்தை கட்டினேன்னா இந்த கோயில் நான் அந்த அங்கேருந்து வரும்பொழுதே இந்த கோபுரம் தெரிய ஓன் பண்ணுறதுக்காக இந்த கோயில் கட்டுறவங்க போய் எல்லாம் முக்கால்வாசி எல்லாம் ஃபாரினில் தான் இருக்காங்க. இங்கே யாரும் ஒருத்தருமே இல்லை. நாங்கள் 4 நாளைக்கு காணல. நமக்கு போஸ் நமக்கு தான் அவ்வளோதான். யாரும் வேலை செய்கிறோம் அவ்வளோதான். இங்கே எல்லாம் முக்கால்வாசி எல்லாம் ஃபாரினில் தான் செட்டில் ஆகிட்டாங்களாம். இந்தமாதிரி தான் கொஞ்சம் குடியேறுவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்தமாதிரி ஆள் வீடெல்லாம் பார்த்தீங்களா, நீங்களாம் வர வழியிலே பார்த்துருப்பீங்க வீடு எங்கே இருந்துருக்குன்னு. இந்தமாதிரி ஆள் இனிமேல் வந்தால் தான் கோயில் டெவலப் ஆனால் தான் நம்ம குடியேறுவாங்களாம். அப்போ 1 கோடி 20 லட்சம் முடிஞ்சுதா? 1 கோடி லட்சம் முடிஞ்சுது இந்த அத்திவாரத்துக்கு மட்டும். இந்த அங்காலையெல்லாம் நீங்கள் அந்த இது கல் பறிச்சிருக்கிறீங்களே, அது அந்த கல்லுன்னு எவ்வளோ முடியுது? ஒரு லோட்டும் 1.5 லட்சம் ரூபா முடியுது. ஒரு லோட்டுக்கு 1 லட்சம் முடியும். மொத்தம் எத்தனை லோட்டு பறிச்சிருக்கிறீங்க? இப்போ 20 லோட்டு பறிச்சிங்க. 10 லோட்டு வேற வேண்டியிருக்கு. இந்த உள் மண்டபம் செய்கிறதுக்கு ஒரு ஆள் தான் செய்தவர். 24 லட்சம் ரூபா முடிஞ்சவர். அந்த மண்டபம் வந்து முடிச்சு இப்போ நாங்கள் திருப்பி இந்த கோபுரம் கட்டி முடிய நாங்கள் அதுக்கு ஒரு வில் மண்டபம் மாதிரி செய்கிறதுக்கு ஒரு ஐடியாவை போட்டிருக்கோம். மற்ற இந்த தேர் மண்டபம் கட்டுறதுக்கு மட்டும் ஒரு ஆள் 14 லட்சம் ரூபா செலவழித்து கட்டி விட்டவர். அவரும் சுவிட்சர்லாந்து இருக்கார். தாங்கள் வணங்கிய கோயில்களை புனருத்தானம் செய்ய வேண்டும், அவற்றை பெரிதாக கட்ட வேண்டும், ராசகோபுரம் கட்ட வேண்டும், தேர் செய்ய வேண்டும் என்று பல்வேறு செயற்திட்டங்களை வெளிநாட்டில் உள்ளவர்கள் இங்கே உள்ளவர்களோடு இணைந்து அவற்றை செய்து கொண்டு வருகிறார்கள். ஒரு வருடத்திற்கு 20 கோடி ரூபா வரையிலான பணம் இந்த புங்குடுதீவு கோயில்களுக்கு வருகின்றன. மரத்துக்கு கீழே இருந்த வைரவ கோயில்கள், மற்றது சின்ன குடிசையில் இருந்த கோயில்கள் எல்லாவற்றையும் அதனை சுற்றியுள்ளவர்கள், வெளிநாட்டில் இருக்கின்ற சுற்றியுள்ளவர்கள் சேர்ந்து அதை பெரிய கோயிலாக கட்டி கொண்டிருக்கிறார். உதாரணமாக கல்லடியம்மன் என்ற ஒரு கோவில் புங்குடுதீவில் இருக்குது. நான் சிறிய வயதில் இருக்கின்ற போது அது ஒரு கொட்டில் தான் அந்த அம்மன் இருந்தவர். இன்றைக்கு அதற்கு ஏறத்தாழ 20 கோடி ரூபாய் அளவில் செலவு செய்து இப்போது இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அவர்கள் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார். பெரிய கோயிலாக கட்டி அம்மன் அருள் வாக்கில் சொன்னது என்னென்னா தன் ஆலயத்தை உடைச்சு புதுப்பிக்க சொல்லி கடற்கரையின் ஓரத்திலே பெருக்க மர நிழலிலே வீட்டிற்கும் புவனேஸ்வரி வினைகள் தீர்க்கும் புவனேஸ்வரி. 84ஆம் ஆண்டு நான் ஒரு கனவு கண்டான். முதல் இருந்த ஒரு சின்ன கோயில்.
அந்த கோயிலுக்கு இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை 10 வயது பிள்ளை டெட்டை பின்னல் பின்னி கால் சங்கிலி குஞ்சம் மாலியோட வந்து முழு பாவாடை சட்டையோட வந்து என்ன கேட்குறா, அம்மா என்ன நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு கேட்குறா. நான் பூசையில் கும்பிட்டு கொண்டு நிற்கிறேன், அந்த பிள்ளை வந்தே நான் கேட்குறேன். அப்போ நான் சொல்கிறேன் ஓமன்ட்டு சொல்லி கட்டி அணைக்கிறேன். அப்போ இந்த கனவை எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாமிகிட்ட கேட்டு நான் அடுத்த நாள் இப்படி ஒரு கனவு கண்டேன் மாமி, என்னண்டு கேட்க உன்னில் அம்மன் வர போகிறான்னு சொன்னேன். எங்களோட அப்பா இறந்துட்டார் ஒரு கொஞ்ச நாளையில். அப்போ அந்த இறந்த துடாக்குக்கு வந்தவா. நாங்கள் பிஓ பிசாசோ என்ன வேலை தெரியாதண்டு தாண்டானு சொல்லி ஒரு படத்தை காட்டி தான் வந்தனான்னு சொல்லி அதுலேருந்தே வர ஆரம்பிக்கிட்டேன். அப்போ என்ன பார்த்து எல்லாரும் கேவலமாக கதைக்குது. குமர் பிள்ளை ஆடுவேண்டா, இதுக்கு மாப்பிள்ளை விசரோ, இது என்ன விசரில் ஆடுது, இது உண்மையா, இது பேய் அபிசாசன்ட்டு திரும்ப சொன்னவே. ஆனால் எங்களை நிறைய பிரச்சனை இருந்து காப்பாற்றினோடைய நாங்கள் அது பேய் பிசாசன்னு நினைக்கல, அம்மனண்டே நினைக்கிட்டோம். இப்போ வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணினோம், விசா இல்லையம்மா எங்களுக்காண்டி கும்பிடுங்க போயின்ட்டு இப்போ சொல்லுவேன், அம்மா பிரச்சனை நீ முடிச்சு வைக்க வேணும், முடிச்சு வைக்காட்டிக்கு நான் பெய்ய. இந்த இதில் ஒரு வேம்பு மரம் ஒன்று இருக்குது. அந்த வேம்பு மரத்தில் கனடாவில் இருக்கிற ஒரு பிள்ளை உண்மை சம்பவம். அவாவின் காதலன் வந்து கணவனாக போகிறார், அவரை திருப்பி அனுப்ப போகிறாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு அம்மன் சொல்லியிருக்கிறான், நீ 10 முட்டி அதில் அடி, அவர் திரும்பி வர மாட்டேறாரு. ஆனால் அவரை ஒயா ஃபோர்ட் வரைக்கும் வந்துட்டார். எங்களுக்கும் மனம் ஒரு பயம் என்னென்னா, அம்மன் பொய் சொல்கிறாவான்ட்டு ஒரு மனம். அதுகளும் எங்களுக்கு கதைக்குது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, வாரேன்ட்டு ஏர்போர்ட்டில் வந்தவரை திருப்பி அனுப்பியிருக்கிறார். நாங்கள் இன்றைக்கு வில்லு மண்டபங்கள் 2க்கும் பிளாட் போட்டது கூட 10 லட்சத்துக்கு மேலே முடிஞ்சிருக்கு. இந்த அதிசயத்தால் வந்த பணம். ஒரு வருஷத்துக்கு முதல் வந்து எவ்வளோ செலவழிச்சவர்? 14 லட்ச ரூபா, 24 லட்ச ரூபா முடிஞ்சு. 24 லட்சம் செலவழிச்சு 2014 கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முதல் செய்தவர். அப்போ திரும்ப உடைச்சி போட்டு திரும்ப மணிமண்டபம் கட்ட போகிறீங்களா? அப்படின்டா ஐயா, அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கட்டுறேன் உடைச்சி கட்டுறேன்டா அநியாயம் என்ன? அதான் இப்போ யோசிக்கிறோம் நாங்கள். ஏதாவது ஏன் செய்த மண்டபத்தை பற்றி இப்போ யோசிக்கிறோம். முதல்ல மணிமண்டபம் மாதிரி போட்டுருக்கலாம். தேர்வு பெறுற இடம் வந்து கட்டியிருக்காங்களானே, அது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ முடிஞ்சு சொன்னீங்க? அதுக்கு ஒரு 14 லட்சம் ரூபா முடிஞ்சுக்காது. 14 லட்சம். அது உடைக்க மாட்டீங்களா? அது உடைக்க மாட்டோம். அது அப்படியே இருக்கும், பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே, அது அப்படியே இருக்கும், அது பிரச்சனை இல்லை. அது சில நேரத்தில் அது மணிமண்டபம் கட்டணும்னா அது உடைக்க வேண்டிய கட்டம் பெறும். அப்போ அவை தான் அந்த நிதிகளை செய்கிறது கொள்வது. அவை அங்கே நாங்கள் இதுன்னு வச்சுருக்கோம். அங்கே ஒரு கோபுரத்துக்கு சொல்லி ஒரு குழுவை நாங்கள் வச்சுருக்கோம். ஒரு நாட்டில் ஒரு இடத்துலையும் இருக்குது. லண்டனில் இருக்குது, ஃப்ரான்ஸில் இருக்குது, ஜெர்மனியில் இருக்குது, சுவிஸில் இருக்குது, கனடாவில் இருக்குது. எல்லாம் அங்கே அதுக்கான ஒரு குழு இருக்காங்க. அந்த தலைவர் பொருள் ஆசிரியர்லாம் வச்சுருக்கணும். அவை தான் இந்த காசை சேர்த்துங்களுக்கு அனுப்பி அவர்களுடைய பெயர்கள் இங்கே பொறிக்கப்படுகின்றன. இந்த ஆலயத்தை கட்டும் பொழுது, இப்போ ஒரு பிள்ளையார் ஆலயத்தை ஒரு கோயிலில் கட்டுனா அந்த பிள்ளையார் ஆலயத்தின் அடித்தளத்தில் அந்த ஆலயத்தின் அதுக்கு உதவி செய்தவற்ற பேரை பொறிக்கிறாங்க. இப்போ இந்த ஆலயத்தில் நான் ஒரு டிவி ஒன்று போட்டு அதில் இந்த உதவி செய்தவர்களோட பெயர், திருவிழா செய்தவர்களோட பேர் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும். எந்த நேரமும் அது ஓடிக்கொண்டே இருக்கும். இதுதான் அவர்கள் சொன்னது. என்னென்னு சொன்னால், இந்த முதல் தலைமுறை நாங்கள் வெளிநாடு போனது என்னோட பிள்ளைகள் இருக்கின்ற நாங்கள் வெளிநாட்டில் அந்த பிள்ளைகளை வந்து இது கோயிலை செய்ய மாட்டேது, கோயிலை பார்க்கவே மாட்டோம், கோயிலுக்கு வரைய மாட்டோம். நாங்கள் இருக்க இந்த கோயிலத்தை கட்டி முடிக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டவங்க இல்லை. சில நேரத்தில் அது அந்த பிள்ளைகளும் சில நேரத்தில் அப்பாவோட பின்பற்றினா கொண்டாலும் இந்த அப்பாவோட ஊரை பார்க்கணும், அப்பாவோட கோயிலை பார்க்கணும், அப்பாவோட இனசனத்தை பார்க்கணும்னு சொல்லி சில நேரத்தில் வரலாம். சில பிள்ளைகளை கொண்டு வந்து தாய் தப்பன் காட்டிக்கிட்டு போய் நிற்பேன். ஏன்னா தாங்களோட உரிமை அழியாமல் இடங்களை பார்க்கணும். நாங்கள் பிறந்த இடம் சிலது மண்ணை கூட அழிந்து போகிறாங்க. வந்து ஒரு ஆலயம், கிராமத்தில் ஒரு ஆலயம் சிதவடைஞ்சிருக்கிறதை விருப்பம் முடியதில்லை. அதை நான் கட்டி முடிக்கணும் என்று சொல்லி 1.5 வருடத்தில் அந்த ஆலயத்தை நான் திரும்பவும் கட்டினேன். கட்டி கும்பாபிஷேகம் செய்தேன். ஆனால் கும்பிட்றதுக்கு வர்றதுக்கு மக்கள் இல்லை. இந்த இப்போ இது நடந்தது கந்த சஷ்டி, அவர் கதை வாசிக்கிறவர் ஸ்பீக்கரில் வாசிச்சுட்டு போக முடியாது. அங்கே ஒரு ஜனம் இருக்காது. காரணம் என்ன சொன்னால், அங்கே இந்த விழா ஆக்கள் முழுக்க வெளிநாடு போனதால் ஆக்கள் இல்லை, அவங்க சமூகத்தில் ஆக்கள் இல்லை. இப்போ எங்கள் சமுதாயத்தில் அப்படி ஒரு நிலப்பாடு. எங்கள் சமுதாயத்தில் பிள்ளைகள் இருக்குது, இளம் பொடிகள் அப்படியெல்லாம் இருக்கபடியாக சாமி தூக்குறது எல்லாமே 190 நாங்கள் தான். 80ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட கால பகுதியில்
புங்குடுதி கிராமத்தில் வாழ்ந்த மக்களில் 85% மேற்பட்டவர்கள் உயர் சாதியினராக இருந்துள்ளார்கள். ஆனால் 96ஆம் ஆண்டின் பின்னர், மீளிடப்பேரின் பின்னர் இந்த நிலை தலைகீழாக மாறி இன்றைக்கு அந்த உயர் சாதியினர் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு 10% குறைவானவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். அந்த அதாவது எங்களோட முதியோட்ட காலத்தில் கண்ணையம் கோயில் எங்களுக்கு 3ஆம் தெருவில் இருந்தது. அந்த திருவிழா இன்று வரையும் நாங்கள் செய்து தான் இருக்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் திருவிழா செய்த எங்கள் முதியோர் ஒரு அவையோட படுத்தத்தை கொடுத்துட்டு வெளியில் நின்று இருந்தது. என்னென்னு சொன்னால் ஒடுக்கப்பட்ட சமூகம் என்று எங்களை பின்தள்ளி வச்சவை. மீன்பிடிக்காரரை உள்ளுக்கு விடாங்க, அவன் திருவிழா நடக்கும் உள்ளுக்க விடாங்க. நான் ஒருக்கா போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு உள்ளுக்க விட்டு எல்லாம் பிரச்சனையும் ஒப்பிய முடிச்சுட்டு இப்போ அவையெல்லாம் இந்த கோயிலை பராமரிக்கிறதே அவையெல்லாம். சாதி அமைப்பு முறை புங்குடுதி கிராமத்தில் இருந்தாலும் 1960களின் பின்னர் தோழர் தலேசிங்கம் அவரது முயற்சியின் காரணமாக இந்த சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான வர்க்கம் ஒன்று அங்கே தோற்றம் பெற்றது. அது மிகவும் விரிவு பெற்று இந்த சாதிய அடிப்படையிலான கருத்தூன்றல் அங்கே படிப்படியாக குறைந்து இருக்கிறது. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அந்த சாதியை தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற் போல சாதி அமைப்பு முறையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். எங்களுக்கு வந்து கட்டாயம் ஒரு கோயில் ஒன்று இருக்கணும். இப்போ என்ன பிரச்சனை சொன்னால், நாங்கள் மற்ற ஆக்களுக்காக நாங்கள் கோயில் ஒன்று இல்லை. இப்போ அங்கே பெரிய கோயில் கட்டுறாங்க, இங்கே பெரிய கோயில் கட்டுறாண்டு நாங்கள் அதை சொல்லலை. இப்போ எங்களோட கிராமத்துக்குள்ளே 2 கிலோமீட்டர் சுற்றளவில் கோயிலே இல்லை. அப்போ நாங்கள் வெள்ளிக்கிழமையோ அல்ல ஒரு வருஷம் திருநாளோ அல்லது ஒரு மற்ற கோயிலில் நடக்க பூசை மாதிரியோ செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன கோயில் இருந்தாலும் கூட எங்களுக்கு நல்லது. அது எங்களோட பிள்ளைகளும் ஓரளவுக்கு நல்ல திருத்த திலவரங்கள் படிச்சிருக்குகள். அப்படி ஒரு நிலப்பாட்டை நாங்கள் எங்களுக்கு ஒரு கோயில் இருந்தால் நாங்கள் தைரியமாக ஒரு கோயிலில் பூசை செய்யலாம். ஆனால் இப்போ நாங்கள் எங்களோட பரமப்பட்டையாக்கள் உழைச்சி தான் நாங்கள் அதுக்குள்ளே ஒரு 110% சேமிச்சு தான் ஒரு சில இதுகளை செய்துட்டு இருக்கோம். அப்படி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. நாங்களும் இப்போ சமுதாயத்தை போல வெளிநாட்டில் இருந்தால் நாங்களும் இந்த கோயிலை பெருசாக கட்டியிருப்போம். மற்றது பெரியாக்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆலாம்பரத்தில் இருக்கிற ஆசாரி சமூகத்தின் கோயில், அந்த காளி கோயில் என்று சொல்கிறது. அந்த கோயிலை, அது பெரிய கோயில். அந்த கோயிலில் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து போனதோட அவங்களுடைய ஆக்கள் எல்லோரும் போயிட்டாங்க. ஒரு குடும்பம் தான் இருந்தது. இப்போ எங்களுடைய ஆக்கள் கொஞ்சம் பேர் இருந்ததால் நாங்களும் கொஞ்சம் அங்கேருந்து வந்து ஒரு 25-30 குடும்பங்கள் வந்ததால் எங்களுடைய ஆக்களை பெரும் பலத்தோட அவங்களுடைய ஆக்கள் அந்த கொஞ்சம் குடும்பம் சேர்ந்து இந்த கோயில் துப்புரை செய்து விளக்குகள் வச்சு அப்புறம் ஐயரை பிடிச்சி பூசி அதுகளை செய்து கொண்டு வரைக்க பெருந்திருவிழான்னு சொல்லி மகோத்சவ திருவிழா செய்கிறதுக்கு வழிகிட்டாங்க. அதில் எங்களுடைய ஆக்களுக்கு 1ஆம் திருவிழா கொடுக்கப்பட்டது. அப்போ அவங்களோட சமூகம் இல்லாதால 1ஆம் திருவிழா தந்தாங்க. எங்களுடைய ஆக்கள் செய்தோம். அப்போ செய்து கொண்டு கேட்கல ஒரு 2-3 ஆண்டு போயிட்டுது. 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் போன உடனே டக்காண்டு 2002 அவங்க வந்துட்டாங்க திரும்பி. அவங்களுடைய ஆக்கள் கொஞ்சம் பேர், ஒரு 50 பேர் வந்து 50 குடும்பம் வந்து அந்த திருவிழாக்களை எங்கிட்ட திருப்பி வேண்டிட்டாங்க. ஆக்கள் இல்லா நேரம் எங்களை சேர்த்து வச்சுருந்து செய்தாங்க. ஆக்கள் வந்தோன்னா கையை விட்டாங்க. அதால் தான் இப்போ நாங்கள் இப்போ முடிவெடுத்துருக்கிறது எங்களுக்கு கொண்ட ஒரு கோயிலை கட்டலாமட்டு. என்ன கஷ்டப்பட்டாண்டாவது எங்களுக்கென்ற ஒரு கோயில் வேண்டும் என்ற எண்ணம் தொடர்ச்சியாகவே சமூகத்தில் இருந்து வருகின்றது. இப்போ இந்த ஒரு பின்னணியில் தான் சமூகத்தில் இந்து கோயில்கள் பலதாக பெருகுவதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. இப்போ இங்கே சமூகத்தில் காணப்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகள், இந்த வேறுபாடுகள், இந்த உபபிரிவுகள், இவை இந்த எண்ணத்தை மேலும் தூண்டியிருக்கின்றது. இப்போ மத வழிபாடுகள் ஒவ்வொன்றும் சுதந்திரமாக இடம்பெற வேண்டும். அவ்வாறு சுதந்திரமாக மத வழிபாடுகள் இடம்பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு சமூக குழுக்களும் தங்களுக்கொண்டு ஒரு கோயிலை வைத்திருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இங்கு உருவாகின்றது. இது இன்னொரு பக்கத்தில் சமூக பொருளாதார அந்தஸ்தின் குறியீடுகளாகவும் அந்த சமூகங்கள் தமது கோயிலை பார்க்கின்றார்கள். உண்மையில் புங்குடுதீவை பொறுத்த மட்டில் இந்துக்கள் மட்டுமன்றி கிறிஸ்தவர்களிடத்தேயும் இந்த எங்களுக்கென்று ஒரு கோயில் வேண்டும் என்ற எண்ணம்
தொடர்ச்சியாகவே காணப்படுகின்றது. இது உங்களுக்கு புனித அந்தோனியார் ஆலயம். இது அந்தோனியார் சுரூபத்தை வைத்து வழிபட்டு வந்தபடியாக அந்தோனியார் ஆலயமாகவே இருக்குது. அதாவது எனது பேர் என்ன நாகநாத சுப்பிரமணியம் அவர்கள். அவருடைய மூத்த மகன் ஸ்கூலில் படங்கள் கீறியதென்று பிரச்சனைப்பட்டதால் பிரின்ஸிபல் அடித்ததும், பிரின்ஸிபல் அடிக்க இவர் போய் அதை கேட்டு பிரச்சனைப்பட்டுட்டு அவர் தண்டை பிள்ளைன்ற சர்டிஃபிகேட் எடுத்ததும் கொண்டு போனது கிறிஸ்தவ பாடசாலைக்கு. அந்த கிறிஸ்தவ பாடசாலையில் கொண்டே சேர்த்தபடியாக புங்குடுதி ஆர்சி ஸ்கூலில் சேர்த்தபடியாக இவர்களும் வேதத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு. இது எங்கட சமூகம் வெள்ளாள சமூகத்துக்கு பிரச்சனை. ஏன்டா இவ ஒரு குடும்பம்தான் கிறிஸ்தவர்களாக மாறினது, அப்புறம் அங்கே பாடசாலையில் சேர்ந்தது, அப்புறம் அந்த திருப்பலியில் பங்கு பெற்றது, அப்புறம் அந்த சமூகத்தோட சென்ட் சேவியர் ஆலய பங்கு மக்களோடு இவர்கள் இணைந்து நடப்பது எங்கட வெள்ளாள சமூகத்துக்கு பிரச்சனை. அப்போ இவர்களை எனது பேரன், எனது பெரியப்பா, எனது பேத்தியார் இவர்கள் எல்லாரையும் ஒதுக்க வழி கிடைக்கல. இவைக்கு இந்த சமூகத்தில் எதிர்நோக்குறது பிரச்சனையாக போய்விட்டது. இந்த வெள்ளாள சமூகத்தோடு இணைந்து வாழ்வதென்பது பெரிய கஷ்டம். அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை அடையணும் என்று சொன்னால் இவர்கள் தங்களுக்கென்று ஒரு ஆலயம் அமைத்து, தங்களுக்கு வழிபாட்டுக்கென்று ஒரு இடம் எடுத்து ஆலயம் அமைத்து அதற்கூடாக தங்களோட வேதத்தை வளர்க்க வழிக்கிட்டார். இந்த கோயிலில் 91 இடப்பெயருக்கு முதல் 175 குடும்பங்கள் இருந்தது. இப்போ இடம்பெயர்ந்து போய் ஒவ்வொரு இடங்களில் இருக்கணும், வெண்ணியில் இருக்கணும், வவுனியாவில் இருக்கணும், யாழ்ப்பாணத்தில் இருக்கணும், இப்படி இடத்துக்கு இடமாக இப்போ 27 குடும்பங்கள் தற்போது இருக்குது. மற்றவை எல்லாரும் வெளிநாடுகளில் இருக்கணும். புங்குடுதீவில் இருக்கிறன்னு சொன்னால் எங்களோட ஒரு குடும்பம் மட்டும்தான் இருக்குது, ஒரு குடும்பம் மட்டும். பல தமிழ் மக்கள் தங்களுடைய மதத்தை விட்டு கிறிஸ்தவம் கத்தோலிக்கம் என்று அவர்கள் இணைந்த பொழுது அவர்களிடம் இருந்த அந்த சாதிய உணர்வை அவர்கள் பலரால் விட்டு வர முடியாது போனதனால்தான் ஒரு கிராமத்திலே ஒன்றுக்கு மேற்பட்ட ஆலயங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதுபோல் புங்குடுதீவிலும் 2 ஆலயம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு சாதியத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது என்பது உண்மையான விடயம். ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கிறது. புங்குடுதீவு தூய சவேரியார் ஆலயம் பல ஆண்டுகளாக அமையப்பெற்று அங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமூகத்தினுடைய அன்றாட ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு தலமாக திகழ்ந்து வருகின்றது. அந்த புங்குடுதீவு கத்தோலிக்க மக்கள் பெரும்பான்மையாக அவர்கள் இந்தியாவிலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய பரவர்குல மக்கள் என்று சொல்லி தம்மை அழைத்து கொள்வார்கள். போர்த்துகேயருடைய காலத்தில் இந்த ஆலயத்துக்கான வித்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம். சிறப்பாக இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களுடைய தொடர்புகள் போர்த்துகேயருடைய காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு ஒல்லாந்தோருடைய காலத்திலே கொஞ்சம் சிதைவடைந்து ஆங்கிலேயருடைய காலத்தில் அது துரித வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அந்த பழைய ஆலயம் 1912ஆம் ஆண்டு கல்லாலே கட்டப்பட்டது. அதற்கு முன்பு ஒரு சிறிய கல்லால் கட்டப்பட்ட ஆலயம் இருந்தது. அதற்கு முன்பு குடிசையாக இருந்திருக்கிறது. அவை படிப்படியான வளர்ச்சியிலே தான் நாங்கள் இப்போ இருக்கிற ஆலயத்தை கட்டி முடித்திருக்கிறோம். இந்த வேலையை ஆரம்பித்த பொழுது எங்களுடைய கரங்களில் 25,000 ரூபாய் மட்டும் இருந்தது. அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிற பொழுது 2 கோடி ரூபாய்க்கு மேல் நாங்கள் சேர்த்து கட்டியிருந்தோம். அது அந்த புங்குடுதீவு மண்ணிலே செய்திருக்கக்கூடிய மிக பெரும் வெற்றி நிறைந்த ஒரு பணி என்பது என்னுடைய நம்பிக்கை. கேட்கினம் எல்லாருமே என்றால் ஆக்கள் இல்லாத இடத்துல ஏன் கோயில், மற்றது காட்டுக்குள்ளே ஏன் கோயில், சபரிமலை ஐயப்பன் எங்கே இருக்கிறார், கதிர்காமம் எங்கே இருக்குது. ஆலயங்கள் திருத்தப்படுகின்றது ஒரு ஒரு கட்டாய ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு கிராமத்துக்கும் அது ஒரு இழுக்கு ஏற்படுவதாக கருதி மக்கள் ஒருதருக்கு போட்டி போட்டுக்கொண்டு அந்த ஆலயங்களை கட்டுகிறார்கள். ஆனால் அந்த பேசிக்க அடிப்படை என்ன, கோயிலை கட்டினா கோயிலுக்கு வேற மக்களுக்கு வழி வேணும்.
வித்யாட கொலை வழக்கு கூட அந்த கொலை சந்தர்ப்ப சூழல் அந்த பாதை அந்த பத்தை சாதகமாக அமைஞ்சிட்டு அந்த பத்தியல் திருத்தப்பட்டிருந்தால் மக்கள் போக்குவரத்து இருந்தால் அந்த பிள்ளைய பாதுகாத்துருக்கலாம். எத்தனையோ பேர் கண்டிருப்பார்கள். இந்த பத்தைக்க கொண்டு வச்சு செய்ததால் தான் ஒருத்தருக்கு தெரியாமல் போனேன். இப்போ இந்த வளவை பராமரிக்காமல் கூட பற்றி போய் இருக்குது. இதுக்குள்ளே வேறு ஆட்கள் வந்து நின்று சந்திக்கிறது, கதைக்கிறது, பிள்ளையான நடைமுறைக்கு போகிறது ஒரு சூழல் இருக்குது. மற்றது நாங்கள் இந்த பாதியால் இந்த பகுதி காணி முழுக்க பத்தியாக இருக்குன்னு சொன்னால் நாங்கள் அந்த பாதியால் போய் வர்றது பிரச்சனையாக இருக்குது. இப்போ பல பேர் நிற்பினம், பல சிந்தனைகள் உருவாகும், சந்தர்ப்ப சூழ்நிலையில் புள்ளியான வழிக்கு கொண்டு போக பார்க்கும். எங்கட மக்கள் வெளிநாடுகளில் இருக்கணும், யாழ்ப்பாணத்தில் இருக்கணும், வெண்ணியில் இருக்கணும், கொழும்பில் இருக்கணும், வருவினம், ஒருக்கா வந்து வீடு வளவை பாப்பினம், திரும்பி போயிடுவார்கள். அப்போ அந்த காணிகள் துப்புரவு செய்வதில்லை, அறுக்க பண்ணுவதில்லை, அந்த வீடுகளை பராமரிப்பதில்லை.